அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்க பார்த்திருப்பீங்க. பொன்முடி அவர்களுடைய அந்த சமீபத்திய பேச்சு, அதனால் ஏற்பட்ட சர்ச்சை அவ்வளவு கொச்சையாக, வக்கிரமாக அவர் ஒரு பக்கம் ஆபாச பேச்சுன்னு அதை எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் மத ரீதியாக மிக மோசமான ஒரு தாக்குதல், இழிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மை. அதாங்க பட்ட நாமம், நீங்க சைவமா, வைணவரா, அஞ்சா, பத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார் இல்லையா, அந்த பேச்சு. அது எந்த மேடையில பேசப்பட்ட பேச்சுன்றதை நம்ம அப்படியே பார்க்கும்போது எல்லாம் ஃபுல்லா கருஞ்சட்டையா இருக்குது. ஈவேரா அவர்களுடைய படம் அதுக்கு பின்னாடி சிரிச்சமேனி இருக்குது அப்படின்னும் போது நமக்கு புரியுது. ஈவேரா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் அல்லது ஈவேரா அவர்களை போய் அவர்கிட்ட நிக்கிறவங்க எல்லாருக்குமே புத்தி எடுத்த உடனே அப்படிதான் பேச தோணும் போல இருக்குது. ஒரு மதத்தை இழிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, அல்லது எதையாச்சும் பேசுறதா இருந்தாலும் சரி, இப்படிதான் எடுத்துட்டு வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான தாக்கத்தை ஏற்கனவே பல காலமா ஏற்படுத்திட்டு வந்தது. இப்ப இன்னும் மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சிருக்கு. இத்தனையும் பாருங்க, இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காரு. இன்னும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போறதாகவும், கூட்டணி தொடர்பாக தலைவர்களை சந்திச்சு அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதாச்சும் வரலாம், அடுத்த தலைவர் யார் தமிழ்நாடு பிஜேபிக்கு அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு வரலாம் அப்படின்லாம் போயிட்டு இருக்கிற செய்திகள் இருக்குது இல்லையா. இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு பொன்முடி அவர்களுடைய பேச்சு செய்தி ஆகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல பத்தி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு, அதாவது அந்த பேச்சை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே டேக் பண்ணி கனிமொழி அவர்கள்கிட்ட கேட்கறாங்க. என்னங்க இது, ஒரு இப்படி ஒரு மேடையில பெண்கள் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, ஒரே ஒரு வார்த்தை மகளிர்லாம் இருக்கீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு என்ன வேணா பேசிடலாமா? அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்களா? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா உடனே அவங்க தப்பா நினைச்சுக்காம விட்டுருவாங்களா? எந்த அளவுக்கு அவங்க அந்த இடத்துல வந்து கூசி போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு சங்கடத்துல நெளிஞ்சிருப்பாங்க. இவ்வளவு படிச்சவங்க, அவங்க வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராகலாம் இருந்தவங்க, அவர் இப்படி போயிட்டு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆச்சு. கனிமொழி அவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் பாக்குறாங்க, எப்படியாச்சும் சமாளிச்சு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க கேட்கறவங்க பூரா முதலமைச்சரை கேட்கறத விட கனிமொழி அவர்களை தான் கேட்கறாங்க. ஒரு பெண்ணாக நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்ட்டு ஒரு ஸ்டேஜ்ல எப்பா முன்ஜாமீன் எடுத்துட வேண்டியதுதான், இந்த இந்த பிரச்சனையில நானும் பலியாக விரும்பல அப்படின்ட்டு எடுத்துட்டாங்க. பதிவு அவங்க ட்விட்டர் பக்கத்திலேயே போட்டாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது. எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும், என்ன புனிதமான காரணத்துக்காக பேசப்பட்டிருக்க போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி எதையாச்சும் போடணுமே அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படியான கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது அப்படின்றது அட்லீஸ்ட் நம்மளை எல்லாரும் பிடிச்சி கேள்வி கட்டிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்ம முதல்ல சேஃப்கார்டு ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டாங்க. விடுமா அந்த சனம்? விடுவாங்களா மக்கள்? விடல. அது எப்படிங்க? சரி நீங்க சொல்லிட்டீங்க, அவருடைய பேச்சு எந்த காரணத்துக்காக பேசப்பட்டிருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி போடுமா, இப்ப சொல்லிட்டா போதுமா, கண்டிஷன் சொல்லிட்டா போதுமா, என்னங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியான கேள்விகளும் வசைவுகளும் வந்துட்டு இருக்குது. இது நம்ம ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தோம், இது வெறுமனே கண்டனம் விமர்சனம் அப்படிங்கிற அளவோட ஒரு நாளோட இது முடிஞ்சிட போறது இல்லைங்க. 2 நாள் இந்த விஷயத்தை விட்டாங்கன்னா இது இந்திய அளவுல பெரிய பிரச்சனையா மாறும், பேசு பொருளாக மாறும். மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் அது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்க வேணா பாருங்க, அடுத்தடுத்த நாள்ல என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை திமுக நன்றாகவே உணர்ந்து கொண்டார்கள் போல இருக்குது. உடனடியாக அடுத்து கனிமொழி அவர்களுடைய ட்வீட் வந்த உடனே ஐயா ஸ்டாலினை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க பேசிட்டாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? கனிமொழி அவர்களாச்சும் கண்டிச்சிட்டாங்க, உங்க பதில் என்ன? அப்ப நீங்க தான் இதெல்லாம் பேச விட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நேரடி தாக்குதல்கள் அல்லது நேரடி விமர்சனங்கள் அப்படிங்கிறது திமுகவின் தலைமை நோக்கி வர ஒரு ஸ்டேஜில் அவரும் கையை தூக்கிட்டாரு, சரண்டர் அப்படிங்கிற மாதிரி. என்னது, அதாவது பொன்முடி அவர்கள் அவர் வகித்து வந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் திமுகவில். என்ன பொறுப்பு? அவரு துணை பொதுச் செயலாளராக, இதை படிக்கிறேன் பாருங்க, தலைமை கழக அறிவிப்பு. கழக துணை பொதுச் செயலாளர் க பொன்முடி அவர்கள் அவர் வகித்து வரும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். கையெழுத்து, அதாவது அது அந்த அறிக்கையை விட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின், தலைவர் திமுக அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஊடகங்கள்ல இந்த அறிக்கை இன்னைக்கு வெளியே இருக்கிறது. அப்படி ஒரு மின்னல் வேக நடவடிக்கை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அவ்வளோ அக்கறை வந்துருச்சா? அந்த அளவுக்கு வந்து மத ரீதியாக எல்லாருடைய உணர்வுகளையும் இவங்க மதிக்கிறாங்களா அப்படின்னா அதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லைங்க. அப்படி உண்மையிலேயே அவங்க மதிக்கிறவங்களா இருந்தா காலங்காலமா இவங்க மதிச்சிருக்கணும். ஏன் இன்னைக்கு மட்டும் இவ்வளவு வேகமான நடவடிக்கை, புயல் வேக நடவடிக்கை வருது அப்படின்னா, இன்னும் ஒரு 10 மாசத்துக்குள்ள தேர்தல், இன்னும் சொல்ல போனா ஒரு 6 மாசத்துக்குள்ளலாம் முழு வீச்சில் தேர்தல் ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு அதோடைய தேர்தல் சம்பந்தப்பட்ட நகர்வுகள்லாம் போக ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல இந்த டேமேஜ் சாதாரண டேமேஜா இருக்க போறது இல்லை. அப்படிங்கிறதுனால தேர்தல் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்காக இன்னைக்கு விழுந்தடிச்சுக்கிட்டு ஒரு துணை பொதுச் செயலாளராக, ஒரு சீனியர் அமைச்சராக, ஒரு சீனியர் கட்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப நீண்ட காலமா இருக்கிற ஒரு உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் மீது கூட அப்படி ஒரு மின்னல் வேக நடவடிக்கை. ஆனா
இதுவே தேர்தல் நேரமாக இல்லாமல் இருந்திருந்தால், இதுவே வந்து இப்பதான் ஆட்சி ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்குது, அல்லது வந்து எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, அப்படி ஏதாச்சும் இருந்திருந்தால் இவர் இல்ல, சாதாரண ஒரு யூடியூபர் பேசினா கூட கண்டுக்க மாட்டாங்க, காதுல பஞ்ச வச்சு படுத்துக்குவாங்க. அதாவது ஒரு சாதாரண யூடியூப்ல பேசக்கூடிய இந்த திராவிட கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, கருஞ்சட்டைகளா இருக்கக்கூடியவங்க என்னென்ன மாதிரியான இறை நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி ஆபாசமான பேச்சுகளை இது வரைக்கும் பேசியிருக்காங்க. அவங்க மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்லை. ஏன்னா அப்ப தேர்தல் பிரச்சனை இல்லை, எலெக்ஷன் பத்தி கவலை இல்லை, அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ வரைக்கும் எத்தனையோ வழக்குகள் பெண்டிங்ல இருக்குது. இப்போ இதே இதே பேச்சை சாதாரண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருந்தா கூட, ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா அவர் மேல கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காது. ஆனா இப்ப தேர்தல் அப்படிங்கிறதுனால துணை பொதுச் செயலாளரே பேசினாலும் நடவடிக்கை அப்படிங்கிறது பாயுது. இதுதான் வந்து திமுகவுடைய நாடக அரசியல், தேர்தல் அரசியல். இதை மக்கள் நம்புவார்களா, இதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நீங்கள் கடிவாளம் இங்க போடுறது இல்லைங்க. ஒரு அமைச்சர் பேசிட்டாரு, ஒரு மேடையில பேசிட்டாருன்ட்டு அவரை மேல நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாது. முதல்ல நாங்க பகுத்தறிவு பேசுறோம், கடவுள் நம்பிக்கையை வந்து கடவுள் மறுப்பு நாங்க பேசுறோம், தந்தை பெரியார் வாழ்க, ஈவேரா வாழ்க அப்படிங்கிற பேர்ல மேடை போட்டு ஒரு குறிப்பிட்ட மதங்களை மட்டும், ஒரு குறிப்பிட்ட கடவுள்களை மட்டும் தொடர்ச்சியாக ஆபாச தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற அந்த கும்பல்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் கடிவாளம் போடுறது. நீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில ஏரியாக்களை தொடக்கூடாது அப்படிங்கிறதாக அவங்க அப்படியே தொடாம போயிடுவாங்க. ஆனா சில மதம் அல்லது சில கடவுள் அப்படின்னு வரும்போது இறங்கி இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணா பேசுவாங்க. கேட்டா ஒரே ஒரு ஒரு வார்த்தை சொல்லி தப்பிச்சுக்குவாங்க, பிறப்பால் நானும் ஒரு ஹிந்து, அதனால நான் என்ன வேணா பேசலாம் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ என்னைக்கு ஈவேரா இஸ்ட் அப்படின்னு நீ சொல்லிட்டு அப்புறம் என்ன, நீ வந்து நீ இந்த மதம் அந்த மதம்ன்ற அடையாளமே உனக்கு இல்ல. பேசுறதுக்கு ஒரு சாக்கு அது. அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்க கடிவாளம் போடுங்க. இங்க பார், எந்த மதத்தை பத்தி நீ பேசாத, நீ போதிக்கிறத போதிச்சுட்டு போ. பகுத்தறிவா அறிவியல் பூர்வமா நீ என்ன பேசுகிறியோ, அல்லது வந்து ஈவேரா கொள்கையை போதிக்கிறியோ என்னமோ பேசிட்டு போ. இந்த கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி எகத்தாளம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நீங்க கடிவாளம் போட்டீங்கன்னா தான் இது ஒரு சரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க எதையாச்சும் பேசி பேசி பிரச்சனையை கிளப்பி விட்டே இருப்பாங்க. அதுக்கு பதில் ரியாக்ஷன் அப்படின்ற பேர்ல இந்த தரப்பு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கும். நடுவுல மக்கள் தான் இதுல பாதிக்கப்படுறாங்க. மக்கள் தான் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் எல்லாம் ஒரே ஊர்ல ஒன்னா பழகிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்குள்ள பிரிவினைவாதம் அப்படின்றது ஏற்படுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் சொல்றேனே, இந்த நாங்க பகுத்தறிவு கற்பிக்கிறோம் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த காட்டு மிராண்டிகள் தான். அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருப்பது யார்? இன்னைக்கு அவங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது யார்? திமுக தான். இது வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. நீங்க வந்து அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தேவைப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கெட்டப் போட்டுக்கிட்டு நீங்க வந்து இங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்களா? நீங்க கொடுக்குற தைரியத்தில் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிருந்தே நீங்க வந்து உங்களுடைய கடிவாளங்களை போடணும் அப்படிங்கிறது. இதுல இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு கமெண்ட் செக்ஷன்ல, எஸ் வி சேகர் எங்க போனாரு? எஸ் வி சேகர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தீவிர இறை நம்பிக்கையாளர், கண்டிப்பாக அவர் ஒரு வைணவராக தான் இருப்பாரு. அப்படின் போது அவர் இப்ப கொந்தளிக்கணுமே, ஏன் கொந்தளிக்கலன்னு ஒரு கேள்வி. எப்படி கொந்தளிப்பாரு? அவர் தான் வந்து திமுக ஆதரவு போயிட்டாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேற புகழ்றாரு, நமக்கு எஸ் வி சேகர் இருக்கிறார், பிராமணர்களுடைய வாக்குகள்லாம் நமக்கு அவர் கொண்டு வந்துருவாரு, அவர் அதை பார்த்துப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் தான் அங்க பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாருல்ல. அது போக இதை கலைஞர் டிவிலே இதே நிகழ்ச்சி எல்லாம் கூட நடத்த ஆரம்பிச்சிட்டாராம்ல எஸ் வி சேகர். எப்படி கொந்தளிப்பாரு, எப்படி கண்டிப்பா இது தொடர்ச்சியாக நார்மலைஸ் பண்ணிட்டு வர ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. ஒன்றும் இல்லை, ஒரு ஏதாச்சும் ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னா போதும், தலைப்பு செய்தி ஊடகங்கள்லயே தலைப்பு எப்படி போடுவாங்கன்னா, விபூதி அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு போடுறது, அல்லது வந்து நாமம் போட்டு போயிட்டான், அவ்வளவுதான் தோத்துட்டாங்க அப்படின்னா நாமம் போட்டுக்குச்சு அப்படிங்க வேண்டியது, பட்டை போட்டு போயிட்டான் அப்படிங்க வேண்டியது, கோயந்தா போட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிற வேண்டியது, அரோகரா போட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது, எதனா ஒண்ணு இழந்துட்டாங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாம் கோயந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது. இது தவறுங்க. இந்த இடத்துல இருந்து இந்த பழக்கத்தை நார்மலைஸ் செய்யப்படுற விஷயங்களை மாத்தணுங்க. இது எல்லாமே அவங்களுடைய மரியாதைக்குரிய விஷயங்கள் தானே. விபூதி ஆகட்டும், பட்டை ஆகட்டும், கோயந்தான்னு அவங்க சொல்றதாகட்டும், அரோகரான்னு சொல்றதாகட்டும், இதெல்லாமே நம்பிக்கை தானே. இதை ஏன் கேவலப்படுத்தணும்? இதை ஏன் வந்து நார்மலைஸ் பண்ணணும்? இதை வந்து இந்த இறை நம்பிக்கைக்குள்ள இருக்கிறவங்களே பல பேர் வந்து நகைச்சுவைன்ற பேர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து பண்ணக்கூடாது. மற்றவங்க யாரும் அதை பண்றது இல்லைங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. பிற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே அவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப புனிதமா தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா இங்க நகைச்சுவை என்ற பேர்ல தொடர்ச்சியாக அது நார்மலைஸ் பண்ணப்பட்டு வருதும், ஊடகங்களால் அது செய்யப்பட்டு வர்றதும் இங்க வந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அதிகமாக இங்க பகுத்தறிவு பேசுகிறவர்கள் அப்படின்ற பேர்ல ஒரு குறிப்பிட்ட சாரரை நோக்கி தாக்குதலும் அதிகரிச்சுட்டு தான் வருது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுதான் தமிழ்நாட்டில் பிளவுவாதத்தை
மதவாதத்தை ஏற்படுத்தும், உருவாக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. மற்றபடி பொன்முடி அவர்கள் மீது இப்ப எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனா திமுக மக்களுடைய உணர்வை மதித்து இந்த நடவடிக்கை எடுத்தது அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. மக்களுடைய கடும் எதிர்ப்புக்கு பயந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஆனா அந்த பயத்தை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறாங்க. அந்த பயம் இருக்கணும். ஆனா தேர்தல் நேரத்துல மட்டும் இல்ல, எல்லா நேரங்களிலும் எல்லா சாதியினருடைய எல்லா மதத்தினருடைய உணர்வுகளையும் மதித்து எல்லாரையும் ஒரே சமமாக நடத்தக்கூடிய அந்த பக்குவம் உங்களுடைய பகுத்தறிவாதிகள்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வரணும். இந்த ஒரு பய உணர்வு எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.